ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்போவுமே முறுக்குக்கு மிஷினில் கொடுத்து தான் மாவு அரைச்சிட்டு வந்து முறுக்கு செய்வோம். ஆனால் இந்த வீடியோவில் நம்ம வீட்டிலையே எப்படி வந்து முறுக்கு மாவு ரெடி பண்ணி முறுக்கு செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு பார்த்திங்கன்னா நான் இட்லி அரிசி எடுத்திருக்கேன். இந்த கப்பால் 4 கப் அரிசி எடுத்து 2 தடவை நல்லா கிளஞ்சிட்டு 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த அரிசியை இது போல் தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு நம்ம கிரைண்டரில் அரைச்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி எவ்வளோ திக்காக முடியுமோ அவ்வளோ திக்காக அரைச்சிக்கோங்க. நம்ம எந்த கப்பால் அரிசி அளந்தோமோ அதே கப்பில் 1 கப் அளவு வெள்ளை உளுந்து எடுத்து இது போல் ஒரு பாத்திரத்தில் சூடு பண்ணிக்கோங்க. கலர் மாறிடாமல் லைட்டாக சூடு கை பொறுக்கிற அளவு சூடு இருந்தால் போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற வச்சுட்டு இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு பவுடர் பண்ணிக்கலாம். இது போல் பவுடர் பண்ணிவிட்டு இது மாதிரி ஒரு ஜல்லடையில் நல்லா சலித்து எடுத்துக்கோங்க. இது மாதிரி சலித்தது மீதி இருக்கிறதையும் நீங்கள் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இன்னொரு தடவை அரைச்சிட்டு அதையும் இது போல் சலித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், ஃபுல்லாக சலிச்சாச்சு. இந்த உளுந்து மாவு இருக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கிரைண்டரில் அரைச்ச மாவு நல்லா திக்காக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து எள்ளு, அப்புறம் கொஞ்சம் போல் ஜீரகம், அப்புறம் ஓமம், இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து அப்புறம் நம்ம சலித்து வச்சுருக்க உளுந்து மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா உளுந்து மாவையும் சேர்த்து இது போல் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், பிசைஞ்சாச்சு. இப்போ வந்து முறுக்கு உரலில் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். இது போல் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து கொஞ்சம் போல் மாவை எடுத்து நம்ம முறுக்கு அச்சில் வச்சு முறுக்கு புளிய வருதான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா அழகாக வருது, ஈஸியாகவும் இருக்குது. இது போல் ஒரு கரண்டியில் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம முறுக்கு புளிஞ்சிடலாம். நான் சின்ன சைஸ் முறுக்கு தான் செய்ய போகிறேன் இன்றைக்கி. உங்களுக்கு வந்து எந்த சைஸில் வேணுமோ நீங்கள் புளிஞ்சிக்கலாம். பார்த்திங்கன்னா நான் வந்து முறுக்கு செய்கிறதுக்கு எண்ணெய் சூடாக ரெடியாக இருக்குது. இதில் வந்து ஒரு முறுக்காக புழிஞ்சு இதில் சேர்த்துட்டு நம்ம முறுக்கு சுற்றலாம். ஒரு பக்கம் கொஞ்சம் வெந்ததும் இது போல் ஒரு கம்பி வச்சு திருப்பி விட்டுடலாம். இது போல் இந்த பபிள்ஸ்லாம் அடங்கின பிறகு நம்ம முறுக்கு எடுத்துடலாம். இப்போ வந்து முறுக்கு வெந்துருச்சு. இது போல் நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு நம்ம முறுக்கு எடுத்துடலாம். இந்த முறுக்கு நல்லா டேஸ்டியாகவும் கிறிஸ்பியாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.